வணக்கம் மக்களே, நம்ம சபரிமலைக்கு போகிற பக்தர்களுக்கு டிக்கெட் அடுத்த சிலண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அது எப்போன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ளே இருக்க ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மலைக்கு மேலே இருக்க ஒரு கோவிலுக்கு இன்றைக்கும் லட்சக்கணக்கான பீப்புள் எப்படி வர்றாங்க, தேடி வர்றாங்க. அதுவும் அந்த கோவிலுக்கு வரணும்னா அவங்களோட ஆர்வமாக இருக்கட்டும், துணிஞ்சு வரதாக இருக்கட்டும், அவங்களோட இன்பம் துன்பம் எல்லாத்தையும் விட்டு வராங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான பேர் நடந்து வந்து மலைக்கு மேலே ஏறி இறங்கி, அதாவது அவங்களோட ஈகோவை விட்டுட்டு எதுக்காண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு சபரிமலைக்கு வராங்க. சபரிமலையில் அப்படி என்ன இருக்குது, அதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா செம்ம பவர்ஃபுல். எஸ், நம்ம சபரிமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சபரிமலையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மொதல் விஷயம் விரதம். சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 41 நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம மலைக்கு போனதுக்கு முன்னாடி மாலை போட்டாச்சு. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது, கோவப்படக்கூடாது, தீய பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுறணும். அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிச்சிடணும். இதுதான் சபரிமலையோட முழு அர்த்தம். இது வந்து ஒரு பக்திக்காண்டி மட்டும் இல்லை, இது ஒரு மைண்டை வந்து ரீசெட் பண்ணுற பட்டன் மாதிரி. எப்படி நம்ம சிஸ்டம்லாம் ஹேங் ஆயிடுச்சுன்னா ரீசெட் அடிச்சு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே மாதிரி நம்மளை ஃபுல்லாக ரீசெட் அடிக்கிற ஒரு பவர் தான் சபரிமலை. அண்ட் அதாவது 41 நாள் மாலை போட்டு பல பேர் ரொம்ப காம் ஆகிடுவாங்க. இதோட டெய்லி ரொட்டீன் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதாவது காலையிலேயே எந்திரிச்சு அந்த பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரேயர் பண்ணணும். காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணணும். அண்ட் நம்ம மைண்டு ஃபுல்லாகவே ஐயப்பனை பற்றி மட்டுமே தான் நினச்சிட்டு இருக்கணும். இந்த 41 நாளோட விளைவு இப்படி நம்ம 41 டேஸ் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பாடி வந்து எப்படின்னா மெலிஞ்சு ரொம்ப லைட் வெயிட் ஆகிரும். மைண்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எப்படி சொல்லலாம், ஒரு சித்தர் மாதிரின்னு கூட சொல்லலாம். அவ்வளோத்துக்குள்ளே நம்ம மைண்ட் நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னி, இந்த சபரிமலைக்கு போகிற கூட இந்த வழிபாதைகள் எப்படிலாம் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சபரிமலைக்கு பயணம்னு சொன்னால் அது வந்து ஒரு அழகானது. லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் வெறும் காலில் செப்பல் போடாமல் காட்டுக்குள்ளே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு நம்ம பாடிட்டு போகும்போது, அதுவும் தலையில் நம்ம அந்த இருமுடியை கட்டிட்டு போவோம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த இருமுடினா என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. அப்படின்னா இருமுடினா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது நம்மளோட பொறுப்புகள், கடமைகள், அப்புறம் சரண்டர்னு அர்த்தம். சரண்டர்னா எப்படி சொல்லணும்னா, நம்மளோட ஈகோ, கோவம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம வெறும் சாதாரண மனுஷங்கள் அப்படின்னு ஆயிரும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே அந்த 18 படி, அந்த கோல்டன் 18 படி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சபரிமலையில் இருக்க 18 படியில் ஒரு ஸ்டெப்பு ஏறும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் பறந்து நம்ம எல்லாருமே சமம் தான், இங்கே யாரும் பணக்காரன் ஏழை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே மைண்டு மாறிடும். அண்ட் அந்த 18 படி ஏறி முடிக்கும் போது கண்ணில் கண்ணீரோட தான் நமக்கு ஏறுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு ஏன் இவ்வளோ பேர் வர்றாங்க, அப்படி அங்கே என்ன தான் இருக்குது, சபரிமலை ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். சபரிமலைன்னு சொன்னாலே நமக்கு ஒன்று தான் ஞாபகம் வரணும், அதாவது சரிசமம், ஈக்குவாலிட்டி. இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே நீங்கள் பணக்காரன் ஏழை, நீங்கள் பெரிய நடிகன், பொலிட்டிஷியன், பெரிய இன்ஃப்ளூயன்சர், நான் இந்த ஜாதிகாரன், இந்த இதில் உள்ளவன் அப்படிங்கிற இது எதுவுமே கிடையாது. நீங்கள் மலைக்கு மேலே ஏறி 18 படி ஏறி கம்ப்ளீட் பண்ணி ஐயப்பங்கிட்ட போயிட்டீங்கனாலே நீங்கள் ஐயப்பா தான். உங்கள் அங்கே இருக்கிற 1,00,000 பேரில் நீங்கள் 10,00,000 பேர் போய் அந்த 10,00,000 பேர் நடுவில்னாலும் உங்களுக்கு கூப்பிட்றது ஐயப்பா இங்கே வாங்க ஐயப்பா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம சபரிமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நடந்து போயிட்டு போது சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அடி வயிற்றுலேருந்து சொல்லும் போது அந்த மொத்த காடுமே ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஒன்று கொடுக்கும். அந்த ஃபீல் வந்து அந்த காட்டு பாதையோடு போகிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னா என்ன ப்ரோ, எதுக்காண்டி அது இந்த சரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். அது எப்படி ப்ரோ இந்த ஒரு வேர்டை லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஐயப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே மொதல் விஷயம் டிசிப்ளின், பேஷியன்ஸ், கரேஜ், பேலன்ஸ், லவ், இது எல்லாமே வந்துடும். இன்னும் சொல்லணும்னா நம்மளுக்கு ஒழுக்கம் வந்துடும், அதாவது கடமைகள் எப்போ வந்துடும். அப்புறம் வந்து கரேஜ், அதாவது எப்படிலாம் நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். லைஃப் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாகவும், அப்புறம் இந்த ஆன்மீகத்து மேலே நம்மளுக்கு ஒரு விருப்பம் வரும். இப்போது நான் சிலர் நிம்மதியாக இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இனிமேல் அதை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சபரிமலையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் சபரிமலைக்கு வருஷம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க. நீங்களும் சபரிமலைக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹார்ட் டச்சாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை இன்னும் சபரிமலை மாலைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சுவாமியே சரணமயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை. அண்ட் அது போக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைசிங் நியூஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சபரிமலைக்கு புக்கிங் ஆகினா அடுத்த ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்போன்னு சொல்லிட்டு நான் இதில் அந்த ஸ்லாட் போடுறேன் பார்த்தீங்களா, இதோ இந்த பிக்கில் இருக்கிற இந்த டேட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்லாட்லாம் புக்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சபரிமலை பற்றி
பற்றி இன்னும் பல்வேறு அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் மக்களே. சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.